நாளை வங்கிக் கணக்குகளுக்கு வரவுள்ள பணம் வெளியான மகிழ்ச்சி அறிவிப்பு. கொழும்பில் விபச்சார விடுதியில் இறங்கிய போலீசார் வசமாக சிக்கிய நால்வர். மாக்கந்துர மதுசின் மரணத்தில் புதிய திருப்பம், சிறப்பு விசாரணையை ஆரம்பித்தது சிஐடி. கைதாகியுள்ள சுரேஷ் சாலேவை சிறையில் கொலை செய்ய சதித்திட்டம் சற்று முன் அம்பலம். என்னிடம் எந்த எண்ணெய் கிணறுகளும் இல்லை, ஜனாதிபதி அனுர நகைச்சுவை. பாடசாலை ஒன்றில் மரதனோடிய மாணவன் மயங்கி விழுந்து பலி. இன்று நள்ளிரவு முதல் அதிகரிக்கும் உணவு விலைகள். எரிபொருள் இருப்பு உள்ளதாக அரசாங்கம் மக்களை ஏமாற்றுகின்றது, ஆனந்த பாலித குற்றச்சாட்டு. அஸ்வசும நலன்புரி திட்டத்தின் முதலாம் கட்ட பயனாளிகளுக்கான மார்ச் மாத கொடுப்பனவு நாளை பயனாளர்களின் வங்கிக் கணக்குகளில் வைப்பிலிடப்படும் என நலன்புரி நன்மைகள் சபை அறிவித்துள்ளது. அதன்படி 14,08,635 குடும்பங்களுக்கு இந்த கொடுப்பனவு வழங்கப்பட உள்ளதோடு பல கோடி ரூபாவுக்கும் அதிகமான தொகை வங்கிக் கணக்குகளில் வரவு வைக்கப்பட்டுள்ளது. இரண்டாம் கட்டத்தின் கீழ் தெரிவு செய்யப்பட்டுள்ள பயனாளிகளுக்கும் நாளை பெரிய ஒரு தொகை பணம் வங்கிக் கணக்குகளில் வைப்பிலிடப்பட உள்ளதாக குறித்த சபை மேலும் தெரிவித்துள்ளது. எரிவாயு விலை அதிகரித்ததை அடுத்து சில உணவு வகைகளின் விலைகள் அதிகரிக்கப்பட உள்ளது. இன்று நள்ளிரவு முதல் இந்த விலை அதிகரிப்பு நடைமுறைக்கு வரவுள்ளதாக அகில இலங்கை சிற்றுண்டிச்சாலை மற்றும் உணவக உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. சாதாரண தேநீர் 5 ரூபாவாலும் பால் தேநீர் மற்றும் சிற்றுண்டிகள் 10 ரூபாவாலும் அதிகரிக்கப்பட உள்ளதோடு ரைஸ் மற்றும் கொத்துரொட்டி 25 ரூபாவாலும் அதிகரிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பேலியகொட போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் மசாஜ் நிலையம் என்ற பெயரில் விபச்சார விடுதியொன்றை நடத்தி வந்த 4 பெண்களை போலீசார் கைது செய்துள்ளனர். நேற்று பேலியகொடை போலீசாருக்கு வந்த ரகசிய தகவலை தொடர்ந்து குறித்த சுற்றிவளைப்பு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டதில் விபச்சார விடுதியை நிர்வகித்த குற்றச்சாட்டில் ஒரு சந்தேக நபரும் அங்கு விபச்சாரத்தில் ஈடுபடுவதற்காக தங்கியிருந்த மேலும் 3 சந்தேக நபர்களும் போலீசாரால் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்கள் காசன்பிட்டிய, பன்னிப்பிட்டிய, பொலனறுவை, ஹெட்டன் பகுதிகளைச் சேர்ந்த 29 முதல் 32 வயதுக்குட்பட்டவர்கள் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர். இலங்கையில் அண்மை காலமாக தொடர்ச்சியாக இவ்வாறான கைதுகள் இடம்பெற்று வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. அரச புலனாய்வு பிரிவின் முன்னாள் பணிப்பாளர் சுரேஷ் சாலேவை சிறையில் வைத்து கொலை செய்ய திட்டம் தீட்டப்பட்டுள்ளதாக முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்ச அம்பலப்படுத்தியுள்ளார். இன்று சுதந்திர முன்னணியின் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற விசேட செய்தியாளர் மாநாட்டில் அவர் இதனை தெரிவித்துள்ளதோடு சுரேஷ் சாலே தூசிகள் அதிகம் இருக்கும் சுத்தம் செய்யப்படாத சிறையில் அடைக்கப்பட்டு படுப்பதற்கு பாய் கூட இல்லாமல் தரையில் பேப்பரை போட்டு தூங்குகிறார் என்றும் அந்த அறையில் உள்ள தூசிகளால் சுவாசிக்க கூட முடியாத அளவுக்கு கஷ்டங்களை கொடுத்து மனதளவில் பாதிப்படைய செய்து நோயை உண்டாக்கி சிறையிலேயே முடித்து கட்ட சிஐடி பிரதானி சாணி அபேசேகர திட்டம் தீட்டியுள்ளதாக விமல் வீரவன்ச குறிப்பிட்டுள்ளார். சாணி அபேசேகர போன்ற ஓய்வூதியம் பெறும் போலீசாருக்கு எப்படி அதிகாரம் வந்தது, யார் அதிகாரத்தை கொடுத்தார்கள்? இவ்வாறான வேலைகள் கட்டாயம் நிறுத்தப்பட வேண்டும். எங்கள் நாட்டின் புலனாய்வுத்துறை அதிகாரி ஒருவரை இவ்வாறு நடத்துவது ஏற்றுக்கொள்ள முடியாதது என்றும் அப்படி நிறுத்தாவிட்டால் மக்களுடன் குற்றப்புலனாய்வு விசாரணைகள் திணைக்களத்துக்கு முன்னால் தொடர்ச்சியான போராட்டத்தில் ஈடுபடுவோம் என விமல் வீரவன்ச சவால் விடுத்துள்ளார். எண்ணெய் இருப்பு, எண்ணெய் நிலவரம் குறித்து ஜனாதிபதி அனுர நகைச்சுவையான கருத்தை வெளியிட்டுள்ளார். தான் ஒரு எண்ணெய் கிணற்றின் உரிமையாளரோ அல்லது ஒரு எண்ணெய் நிறுவனத்தின் பிரதிநிதியோ அல்ல என்றும் விலையை அதிகரிப்பதால் தனிப்பட்ட லாபம் அடையும் நோக்கம் தனக்கு இல்லை என்றும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். தற்போதைய உலக சூழ்நிலையில் எரிசக்தி விநியோகத்தை தடையில்லாது முன்னெடுக்கும் பொறுப்பை நிறைவேற்றுவதற்காகவே எரிபொருள் விலையை அதிகரிக்க வேண்டி இருந்ததை தவிர லாபம் ஈட்டும் நோக்கத்தில் அல்ல என ஜனாதிபதி இதன் போது தெரிவித்துள்ளார். உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலை அதிகரிப்பு மற்றும் நிலவும் நிச்சயமற்ற தன்மைகளுக்கு மத்தியில் குறித்த தீர்மானத்தை எடுக்க வேண்டி இருந்ததாக அனுர சுட்டிக்காட்டியதோடு ஓர் அரசாங்கம் என்ற வகையில் இந்த எரிசக்தி விநியோகத்தை தடையின்றி வழங்குவதற்கு எனக்கு ஒரு பொறுப்பு உள்ளது என்றும் அடுத்த 2 மாத காலப்பகுதியில் எரிசக்தி விநியோகத்தை தடையின்றி வழங்க அரசாங்கம் அதிகபட்ச அர்ப்பணிப்போடு செயற்படும் என்றும் தெரிவித்துள்ளார். மார்ச் மாத தொடக்கத்தில் $70 இருந்த ஒரு பேரல் கச்சா எண்ணெயின் விலை தற்போது $100 வரை அதிகரித்துள்ளதாக சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலவும் பதட்டங்களால் பொருட்கள் மற்றும் சேவைகள் விநியோக பாதைகளில் தடைகள் ஏற்பட்டுள்ளதோடு காப்புறுதி கட்டணங்கள் அதிகரிப்பு மற்றும் டெண்டர்கள் ரத்து செய்யப்படுதல் போன்ற காரணங்களால் எண்ணெய் சந்தை கடும் நிச்சயமற்ற நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். எண்ணெய் வாங்க டாலர் இல்லாமை என்ற பிரச்சனை இப்பொழுது இல்லை என்றும் ஏதேனும் நெருக்கடி ஏற்பட்டால் அது விநியோக பாதைகளில் உண்டாகும் தடைகளினாலேயே உண்டாகும் என்றும் அனுரகுமார இதன் போது தெரிவித்துள்ளார். கொழும்பு குற்றப்பிரிவின் காவலில் 2020ஆம் ஆண்டு இருந்தபோது மர்மமான முறையில் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ள பாதாள உலக கும்பல் தலைவரான மாக்கந்துர மதுசின் மரணம் குறித்து குற்றப்புலனாய்வுத்துறை தற்போது சிறப்பு விசாரணையை ஆரம்பித்துள்ளது. குறித்த சர்ச்சைக்குரிய கொலை 2020 அக்டோபர் 20ஆம் தேதி மாளிகாவத்தையில் நடந்துள்ளது. மதுஸ் வழங்கிய தகவலின்
தகவல்களின் அடிப்படையில் மறைத்து வைக்கப்பட்டதாக கூறப்படும் போதைப்பொருள் தொகுதியை கண்டுபிடிக்க கொழும்பு குற்றப்பிரிவு அதிகாரிகளால் சம்பந்தப்பட்ட பகுதிக்கு அவர் அழைத்து செல்லப்பட்ட போது உடனடியாக செயல்பட்ட 2 அடையாளம் தெரியாத துப்பாக்கிதாரிகள் துப்பாக்கி சூடு நடத்தி அவரை கொன்றுள்ளனர். குறித்த வழக்கின் விசாரணை போலீஸ் மா அதிபரின் உத்தரவின் பேரில் குற்றப்புலனாய்வு துறையிடம் ஒப்படைக்கப்பட்டது. கொலை செய்யப்பட்ட மாகொந்துரை மதுசின் சகோதரர் ஒருவர் பொது பாதுகாப்பு அமைச்சின் செயலாளருக்கு அனுப்பிய முறைப்பாடு மற்றும் சிறப்பு கோரிக்கையை கருத்தில் கொண்டு போலீஸ் மா அதிபர் குறித்த நடவடிக்கையை முன்னெடுத்துள்ளார். அவரிடம் விசாரணைகள் தொடர்ந்தால் தங்களை மாட்டிவிடுவார்களோ என்ற அச்சத்தில் சிக்கலுக்குரியவர்கள் இந்த வேலையை செய்திருக்கலாம் என்ற கோணத்தில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இந்த புதிய விசாரணையோடு சம்பவம் நடந்த நாளில் மதுசை மாளிகாவத்தை பகுதிக்கு அழைத்து சென்ற போலீஸ் குழுவில் இருந்த கொழும்பு குற்றப்பிரிவு அதிகாரிகளிடமிருந்தும் விரைவில் வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட உள்ளது. இந்த விவகாரம் குறித்து கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் முறைப்பாடு அளித்த பின் குற்றப்புலனாய்வுத்துறை சம்பந்தப்பட்ட மருத்துவ அதிகாரிகளிடமிருந்து வாக்குமூலம் பெறவும் விசாரணை நோக்கங்களுக்காக பல்வேறு ஊடகங்களிலிருந்து சம்பவத்தின் காணொலி காட்சிகளை பெறவும் ஏற்பாடுகளை செய்துள்ளது. பாடசாலை இல்லங்களுக்கு இடையிலான விளையாட்டுப் போட்டியின் மரத நோட்டத்திற்காக மாணவர்களுடன் பயிற்சியில் ஈடுபட்டிருந்த மாணவர் ஒருவர் ஓடிக்கொண்டிருந்த போதே கீழே மயங்கி விழுந்து உயிரிழந்துள்ளதாக புத்தள போலீசார் தெரிவித்துள்ளனர். குறித்த சம்பவம் இன்று காலை இடம்பெற்றுள்ளது. புத்தள படல் கும்பரை வீதி வெகரகொட போகலெல்ல பகுதியைச் சேர்ந்த புத்தள துட்டகை 3 தேசிய பாடசாலையில் 12ஆம் வகுப்பில் படிக்கும் DM மலேச சந்தக்கெலும் என்ற மாணவனே மயங்கி உயிரிழந்துள்ளார். ஏனைய மாணவர்களோடு குறித்த மாணவர் புத்தள படல் கும்பரை வீதியில் கடக கொலனிய குளம் பக்கத்தில் ஓடிக்கொண்டிருந்த போது திடீரென மயங்கி விழுந்துள்ளார். உடனடியாக புத்தள பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போதும் மேலதிக சிகிச்சைக்காக மொனராகலை மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளார். நாட்டில் தற்போதைய எரிபொருள் இருப்பு மற்றும் விலை அதிகரிப்பு தொடர்பில் அரசாங்கம் மற்றும் இலங்கை கனிம எண்ணெய் கூட்டுத்தாபனத்தின் தலைவர் முன்வைக்கும் தரவுகள் முற்றிலும் பரஸ்பர விரோதமானவை என்று ஐக்கிய மக்கள் கூட்டணி தொழிற்சங்க முன்னணியின் ஊடக பேச்சாளர் ஆனந்த பாலித குறிப்பிட்டுள்ளார். இலங்கை கனிம எண்ணெய் கூட்டுத்தாபனத்தின் தலைவர் DJASDS ராஜகரண அண்மையில் ஊடகவியலாளர் சந்திப்பை நடத்தி நாட்டில் எரிபொருள் இருப்பு முடிவடைந்துள்ளதாகவும் மார்ச் மாதம் 1ஆம் திகதி ஒரு எரிபொருள் கப்பல் வந்ததாகவும் தெரிவித்தார். மார்ச் 1ஆம் திகதி எந்த எரிபொருள் கப்பலும் இலங்கைக்கு வரவில்லை என்பதை தான் நிரூபிக்க தயார் என்றும் தனது கூற்று தவறென்றால் தமக்கு எந்த தண்டனையையும் வழங்கலாம் என்றும் ஆனந்த பாலித சவால் விடுத்துள்ளார். கூட்டுத்தாபன தலைவரும் ஊடக அமைச்சரும் முன்வைத்த தகவல்கள் பொய்யானது என தான் உறுதிப்படுத்தினால் அவர்களுக்கு எதிராக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியதோடு இப்பொழுது எரிபொருள் இருப்பு தொடர்பில் கூட்டுத்தாபன தலைவர் முன்வைக்கும் தரவுகளுக்கும் ஜனாதிபதி நாடாளுமன்றத்தில் முன்வைத்த தரவுகளுக்கும் இடையில் பெரிய முரண்பாடு உள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ளதோடு டீசல் 33 நாட்களுக்கும் பெட்ரோல் 27 நாட்களுக்கும் உள்ளதாக ஜனாதிபதி சொன்னாலும் கூட்டுத்தாபன தலைவர் டீசல் 35 நாட்களுக்கும் பெட்ரோல் 37 நாட்களுக்கும் உள்ளதாக சொல்வது மக்களை குழப்பமடைய செய்துள்ளது. முன்பு இருந்த விலையில் வாங்கப்படும் பழைய எரிபொருள் இருப்புகள் நாட்டுக்குள் உள்ள நிலையில் உலக சந்தையில் விலை அதிகரிப்பை காரணம் காட்டி அரசாங்கம் மக்களை சுரண்டுவதாக இவர் குற்றம் சாட்டியுள்ளார். பேருவளை காளி வீதியில் உள்ள மஸ்ஸல சந்தி அருகில் தனியார் பேருந்தில் ஏறிய ஒருவர் அதிலிருந்து விழுந்து பலத்த காயங்களுக்கு உள்ளாகி உயிரிழந்துள்ளார். நேற்று நள்ளிரவு 12 மணியளவில் குறித்த விபத்து இடம்பெற்றுள்ளதோடு உயிரிழந்தவர் பேருவளையில் வசிக்கும் 52 வயதுடைய 2 பிள்ளைகளின் தந்தை என்பதோடு கொழும்பில் இருந்து மாத்தறை நோக்கி பயணித்த தனியார் பேருந்தில் மஸ்ஸல சந்தியில் ஏறி சுமார் 100 மீட்டர் தூரம் பயணித்த போது பேருந்தின் மிதிபலகையில் இருந்து விழுந்ததாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். மாத்தறை பகுதியில் உள்ள உறவினர் ஒருவரின் வீட்டுக்கு செல்வதாக தெரிவித்துவிட்டு குறித்த நபர் வீட்டை விட்டு வெளியேறியதாக ஆரம்ப கட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது.